பிரெக்னென்ட் ஆன உடனேவே ஒரு 100 கேள்வியோட வராங்க. எனக்கு நடக்க முடியுமா, படிக்கட்டு ஏற முடியுமா, இது பண்ணுது அது பண்ணுது. லேட்டாக தான் மேரேஜ் ஆகுது, அதனால பிரெக்னன்சி வரக்கூடிய ஏஜுமே லேட் ஆகுது. அண்ட் நார்மல் கன்சம்ஷனுக்கு அவங்களுக்கு டைம் ஆகுது. உடனே குழந்தை பெற்றுக்கிறதுல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். டெலிவரி ஃபியர் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, எனக்கு வந்து நார்மல் தான் ஆகும், எனக்கு சிசேரியன் தான் ஆகும், எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், என்னோட மோட் ஆஃப் டெலிவரி இப்படி தான் இருக்கும், நிறைய ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாஸோட வராங்க. அதாவது மேடம், ஆரம்பத்திலேயே இந்த பிரெக்னன்சி வந்து டெலிவரி வந்துட்டு எனக்கு நார்மல் ஆகாது, சிசேரியன் தான் ஆகும், ஏன்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒர்க் லைஃப் வந்து சரியில்லை, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து வேணும்ட்டே எனக்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணிடுவாங்களோ, இது மாதிரி அன்னெசரியான ஃபியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இந்த பதட்டத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகலாம், கடைசி டைம்ல அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகும், ஆங்ஸைட்டி டிசார்டர் வரும், ஸ்லீப்லெஸ்னஸ் வரும். இது எல்லாமே ஒன்னொன்னு காம்ப்ளிகேட் பண்ணி அவங்க நினைச்சதுதான் நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷனும் மாறிடும். எனக்கு பாலே வரல அப்படிங்கறத வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாவா வச்சுக்கிறாங்க. அந்த வரலங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லும் போது the girl gets very stressed. அதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம்? மதருடைய ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 3 to 4 hours ஆகுது ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொமோட் லாக்டேஷன் ஆல்சோ. டெலிவரிக்கு அப்புறம் ஒரு மதர் வந்து உண்மையாவே ஹாப்பியா இருக்கிறதுக்கு நேச்சுரலா என்ன வழிகள், அதுக்கு என்ன சஜஷன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதில் பார்க்குறதுல அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஹஸ்பண்டுடைய கேர். குழந்தை பிறந்த டைமில் குழந்தையோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட ஒரு அரை மணி நேரமாவது மதர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் டெலிவரி ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் ஒய்ஃப் மேலே இருக்கிற மரியாதை பல மடங்கு அதிகமாகுது. இது வந்து ஒரு விமனா ஐ அப்ரிஷியேட் தட் அ லாட் அண்ட் ஐ என்கரேஜ் தட் த ஹஸ்பண்ட் ஸ்டேஸ் வித் த ஒய்ஃப் டியூரிங் டெலிவரி. ஹாய் ஆல், நான் டாக்டர் கற்பக மீனா, ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் கென்சோ ஹாஸ்பிட்டல், செங்கல்பட்டு. ஹாய், நான் டாக்டர் அர்தனாரி, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கன்சல்டன்ட் இன் கென்சோ ஹாஸ்பிட்டல், செங்கல்பட்டு. சார், இப்போ பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து பிரெக்னென்ட் ஆன உடனேவே ஒரு 100 கேள்வியோட வராங்க. எனக்கு நடக்க முடியுமா, படிக்கட்டு ஏற முடியுமா, இது பண்ணுது அது பண்ணுது, சின்ன சின்ன சிம்டம்ஸையும் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மேடம், என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி வாஸ் கன்சிடர்ட் டு பி அ நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது குழந்தை பிறப்பிற்கான இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ப்ராசஸ் அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தோம். 5-6 வருஷமாவே இல்லை, அதுக்கு மேலேயே சொல்லலாம், இதை வந்து ஒரு வியாதியா பார்க்கக்கூடிய மனநிலை அப்படின்றது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு. இதுக்கு பல்வேறான காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஏஜே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகுது, அதனால பிரெக்னன்சி வரக்கூடிய ஏஜுமே லேட் ஆகுது. அண்ட் நார்மல் கன்சம்ஷனுக்கு அவங்களுக்கு டைம் ஆகுது. உடனே குழந்தை பெற்றுக்கிறதுல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே முதல் கட்ட பதட்டமா நிறைய பெண்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் உருவாகிடுது. பொதுவாக வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா மேடம், நிறைய ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாருடைய இன்புட்டையும் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எல்லா விஷயம் தனக்கு இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகமா மாறுது, அந்த சந்தேகம் பயமாவே மாறிடுது. இதனால தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதை உண்மைன்னு நம்பி அவங்களுடைய பதட்டமும் அதிகரிக்குது. இது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். இதுல நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவுட்புட்டா வரக்கூடிய குழந்தைய பத்தி மட்டும் தான் நம்மளோட சிந்தனை இருக்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சியா இருக்கும். அடுத்து டெலிவரி ஃபியர் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, எனக்கு வந்து நார்மல் தான் ஆகும், எனக்கு சிசேரியன் தான் ஆகும், எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், என்னோட மோட் ஆஃப் டெலிவரி இப்படி தான் இருக்கும், நிறைய ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாஸோட வராங்க. அது மாதிரி இருக்கும்போது டாக்டருக்கும் அது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், பேஷண்ட்டுக்கும் அது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இதை எப்படி டீல் பண்ணலாம் சார்? அதாவது மேடம், நீங்க சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ்டா அவங்க வராங்க அப்படிங்கிறது தான் அங்க ப்ராப்ளம். ஆனா ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. வீட்டில் ஒரு பிரெக்னென்ட் உமன் இருக்காங்கனாக்கா அவங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த டைம்ல நீ சந்தோஷமா இருக்கணும்பா, இந்த டைம்ல நீ பாசிட்டிவா திங்க் பண்ணணும்பா, ஒரு சாமி படம் பாரு, இல்லை நல்ல விஷயங்களை பேசு பழகுங்கிற மாதிரி அவங்களுடைய என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவா மாற்றுவாங்க. அண்ட் அவங்களுடைய தாட் ப்ராசஸும் எப்படி இருக்கும், சுகப்பிரசவம் ஆகிடும், நல்லபடியாக நம்ம குழந்தைய பெற்றெடுப்போன்ற மாதிரியான ப்ரிஃபிக்ஸ்ட் ஐடியா அவங்களுக்கும் இருக்கும். இந்த ப்ரிஃபிக்ஸ்ட் ஐடியா இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி பீரியட் வில் பி ஹாப்பி அண்ட் ஹோப்ஃபுல். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதே இப்போ கரண்டாக பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே இந்த ப்ரெக்னன்சி வந்து டெலிவரி வந்துட்டு எனக்கு நார்மல் ஆகாது, சிசேரியன் தான் ஆகும், ஏன்னா எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒர்க் லைஃப் வந்து சரியில்லை, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து வேணும்ட்டே எனக்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணிடுவாங்களோ, இது மாதிரி அன்னெசரியான ஃபியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு.
அண்ட் எல்டர்ஸும் நிறைய பேர் அவங்கள சுற்றி இருக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஹேவிங் மைக்ரோஸ்கோபிக் ஃபேமிலிஸ்ன்றதுனால அவங்களே வேலை செஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் போகும்போது பார்க்குறவங்களாம், ஐயோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, எப்படி வேலைக்கு வரீங்களா, உங்களுக்கு வந்து நார்மல் அதுன்னு ஆகும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காசிப்ஸ் தான் அவங்கள சுற்றி நிறைய இருக்கு. ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ நெகட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் தெம் அண்ட் அதனாலேயே அவங்க நிறைய விஷயங்களை நெகட்டிவாக ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் யூ ஹேவ் டு சிட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த ப்ரெக்னன்சி. வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் கேன் ஹேப்பன், ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ்க் மை கைனகாலஜிஸ்ட். அவங்க வந்து எனக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான மெஷர்ஸும் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ தட் வித் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதெல்லாம் பண்ணா எனக்கு நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஆக்சுவலாக அவங்களுக்கு நார்மல் இருக்கும். இதை விட்டுட்டு ஒருவேளை ஆகலாங்கிறத மட்டும் அவங்க ப்ரிஃபிக்ஸ் பண்றது தான் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் விச் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு லீட் டு அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த பதட்டத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகலாம், கடைசி டைம்ல அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகும், ஆங்ஸைட்டி டிசார்டர் வரும், ஸ்லீப்லெஸ்னஸ் வரும். இது எல்லாமே ஒன்னொன்னு காம்ப்ளிகேட் பண்ணி அவங்க நினைச்சது தான் நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷனும் மாறிடும். ஸோ உங்களோட தாட் ப்ராசஸை கிளீனா வச்சுக்கிட்டா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்தி பீரியட் ஆஃப் பிரெக்னன்சி. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல வந்து லாக்டேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு டெலிவரி முடிச்சவங்களுக்கு அது நார்மலோ சி செக்ஷனோ 2 to 3 days ஒரு ஹீலிங் டைம் நம்ம கொடுக்கணும். அந்த டைம்ல நேச்சுரலா பிரஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் ஆகும். பட் இப்போ ஆஃப் லேட்டா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலே வரல அப்படிங்கறத வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியாவா வச்சுக்கிறாங்க. அந்த வரலங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லும் போது the girl gets very stressed. அதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம்? நம்ம நார்மல் ஃபிசியாலஜி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இமீடியட்டா வந்து பால் சுரக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதிகப்படியான காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ரொம்ப ப்ரீஆக்கிபைடாக இருக்காங்க, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். மூக்கு வழியா நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு ஒரு 10 செகண்டோ 5 செகண்டோ தம் கட்டிட்டு வாய் வழியா நல்லா வெளியே விடணும். திரும்ப அடுத்த சைக்கிள்ல வாய் வழியா நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மூக்கு வழியா பிரீத் பண்ணணும். இந்த சைக்கிளை அவங்க ஒரு எவ்வளவு நேரத்துக்கு வேணா பண்ணலாம். 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அவங்க மூளை ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க பண்ணலாம். இது இல்லாம ஒரு சின்ன வாக் போறது, ஹஸ்பண்டோட உட்காந்து பேசுறது, ஃபேமிலியோட உட்காந்து பேசுறது, ப்ராப்பரான எக்ஸசைசஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூளையில இருக்கக்கூடிய டென்ஷனும் ப்ரெஷரும் கம்மியாகும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெக்னன்சி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டெலிவரி டைம்ல குழந்தைக்கு அவங்க பாத்துக்கிற சுமை இருந்தாலும் மதருடைய ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 3 to 4 hours ஆவது ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொமோட் லாக்டேஷன் ஆல்சோ அண்ட் த மதர் ஆல்சோ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் காம் அண்ட் கம்போஸ்ட். குழந்தை கொஞ்சம் அழுதாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா கொடுக்கும்போது பாலோட செக்ரேஷன் பெட்டர் ஆகும். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு மதர் வந்து உண்மையாவே ஹாப்பியா இருக்கிறதுக்கு நேச்சுரலா என்ன வழிகள், அதுக்கு என்ன சஜஷன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதில் பார்க்கறதுல அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஹஸ்பண்டுடைய கேர். என்னுடைய போஸ்ட் ப்ரெக்னன்சி பீரியட்ல குழந்தைய எனக்கு வந்து பார்த்துக்கும் போது நிறைய அசௌகரியங்கள் இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு டெஃபினட் மேஜர் கன்சர்ன். அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் குழந்தை பிறந்த டைம்ல குழந்தையோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத விட ஒரு அரை மணி நேரமாவது மதர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தை பிறக்கக்கூடிய டைம்ல தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா உருவாகும். ஸோ அந்த பீரியட்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய சண்டைகள் இருக்கும். என்ன சண்டை போட்டாலும் என் ஹஸ்பண்ட் என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தாட் அந்த ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பையும் நம்பிக்கையும் பன்மடங்கு அதிகப்படுத்தும். ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா என்னோட ஒய்ஃப் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா அந்த பிரெக்னன்சி வந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அண்ட் இது வந்து அவங்களுடைய போஸ்ட் பிரெக்னன்சி பீரியடையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் மாற்றும், மெமரபிளாகவும் மாற்றும், ரிலாக்ஸ்டா ஹாப்பியாகவும் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆஸ் அ ஃபேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து டெலிவரி டைம்ல கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வாட் ஐ see is நிறைய பேர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால செலிபிரிட்டியோட இதனால என்டாஸ்மெண்ட்னால தான் இது வந்து ஒரு ஃபேஷனுக்காக பண்றாங்க. பட் உண்மையிலேயே பிரெக்னன்சியோட அவுட்கம் ஒரு ஹஸ்பண்ட் வந்து டெலிவரியில கூட இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எஸ், இது ரொம்ப அழகான ஒரு கொஸ்டின் சார். ஆக்சுவலி என்னன்னா ஒரு லேபர்ல இருக்கிற ஒரு லேடி வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்த பெயின் வரும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரிக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை பெயின் எப்படி இருக்கும், என்ன இன்டென்சிட்டியில் இருக்கும், யாரெல்லாம் நம்ம கூட இருக்க போகிறாங்க, எத்தனை நேரம் நம்ம பெயினில் இருக்கணும், என்ன மாதிரி டெலிவரி ஆக போகுது, எதுவுமே அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. அதுவே ஒரு பெரிய பதட்டம். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து கூட இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி
பிக் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 3வது வந்து அவங்களால கோஆப்ரேட் பண்ண முடியும். டெசிஷன் மேக்கிங் இன் லேபர், அதாவது இப்போ ஒரு எபிடியூலுக்கு போகிறோமா இல்லையா, ஒரு பனிக்குடம் நீர் உடைக்க போகிறோம், ஒரு ட்ரிப்ஸ் போட போகிறோம், நம்ம எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது பார்க்கப்படுது அந்த இடத்துல. ஸோ த சப்போர்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தேர். அண்ட் ஒன் மோர் முக்கியமான விஷயம் வந்து டியூரிங் டெலிவரி, அதாவது ஒரு நார்மல் வெஜைனல் டெலிவரி நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதை புஷ் பண்ணுமா, உன்னால் முடியும், அந்த மாதிரி ஒரு 4-5 பாசிட்டிவான இன்புட்ஸும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கும்போது த மதர் பெர்ஃபார்ம்ஸ் வெரி வெரி வெல். நம்ம என்னதான் டாக்டர்ஸாக பேராமெடிக்கல் ஸ்டாஃபாக கூட இருந்து சப்போர்ட் கொடுத்தாலும் தெரிஞ்ச ஒரு பர்சன், ஒரு சோல்மேட் கூட இருக்கும்போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக. ஸோ அவங்களால அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியுது. அண்ட் இதுலேருந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டாக்டராக ஒரு உமனாக நான் உணர்ந்தது ஓவர் தி இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி ஒரு ஹஸ்பண்டுக்கு தான் ஒய்ஃப் மேலே இருக்கிற மரியாதை பல மடங்கு அதிகமாகுது. இது வந்து ஒரு விமனாக ஐ அப்ரிஷியேட் தட் அ லாட் அண்ட் ஐ என்கரேஜ் தட் த ஹஸ்பண்ட் ஸ்டேஸ் வித் த ஒய்ஃப் டியூரிங் டெலிவரி. பட் இட் இஸ் லீகல் இன் இந்தியா டு ஃபார் த ஹஸ்பண்ட் டு பி இன்சைடுங்களா? எஸ் இன் டியூரிங் அ வெஜினல் டெலிவரி கட்டாயமாக நம்ம என்கரேஜ் பண்ணலாம். பட் ஃபார் ஆப்ரேட்டிவ் டெலிவரி சிசேரியன்ஸில் வந்து நம்ம அலோவ் பண்ணுறதில்ல ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். பட் ஃபார் நார்மல் டெலிவரிஸ் கண்டிப்பாக ஹஸ்பண்ட்ஸ் கூட இருக்கலாம். டெலிவரியான ஒரு மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கன்சல்டேஷன் தேவைப்படும்? யூஸ்வலாக மேம் டெலிவரியே வந்துட்டு ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ், வெதர் இட் இஸ் நார்மல் ஆர் சிசேரியன் டெலிவரி. ஸோ ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு மதருக்கு லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வில் பி தேர், கிரைங் ஸ்பெல்ஸ் இருக்கும், அவங்க வந்து டல்லாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த பீரியட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பீரியட் வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சாலே யூஸ்வலாக அது செட்டில் ஆகிடும். வித்தின் 1 வீக் ஆர் 10 days இட் செட்டில் ஆகிடும். ஒரு 2 வாரத்துக்கு மேலே அவங்களோட மூடு வந்து தொடர்ச்சியாகவே சோகமாகவே இருக்குது, வேற எதுலேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. முக்கியமாக குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலையோ குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுலையோ சுத்தமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. குழந்தைய பார்த்தா எரிச்சல் ஆகுறாங்க, இல்லை அவங்க எல்லாரையுமே வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு மறுக்கிறாங்க, சுத்தமாக தூங்க மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் ஒரு 2 வாரத்துக்கு மேலே தொடர்ச்சியாகவே இருக்குது. அவங்க வந்து எனக்கு இறந்து போயிடலாம் போல இருக்குது, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது, இது மாதிரியான எண்ணங்கள் அவங்க சொல்லும் போது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அது மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் வந்து அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து ப்ராப்பராக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுக்கறதுனாலையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மக்கள் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆர்கானிக் ரீசன்ஸும் இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன கோளாறுனால தான் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் மாதிரியான வியாதிகள் வருது. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க ரியாக்ட் பண்ணி மட்டும் இது வந்து அவங்க வரவழைச்சிக்கிறது கிடையாது. ஸோ மாத்திரைகள் அப்படிங்கிறது எல்லா பிரெக்னென்ட் உமன்ஸுக்கும் தேவைப்படுறது கிடையாது. ஒரு சில பேருக்கு வெறுமனே கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளோ இல்லை ஒரு வாரமோ தூக்க மாத்திரைகள் கொடுத்தாலே யூஸ்வலாக அது செட்டில் ஆகிடும். அதை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து நம்ம ஆன்டி டிப்ரெஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கறது மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயுமே கூட குழந்தையும் சரி மதரையும் சரி அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான நியூயர் மெடிசன்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக காலத்துக்கோ லைஃப் லாங்கோ தேவைப்படாது. ஸோ பொதுவாக வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர் இதுதான், இந்த டைமில் மாத்திரை ஆரம்பித்தா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அவங்க மாத்திரை கொடுத்துருவாங்க, தூக்க மாத்திரை கொடுத்து அடிமை பழக்கம் உருவாக்கிடுவாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த பிரெக்னன்சினால இது உருவான டிப்ரெஷன். ஸோ அதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா பெரும்பாலான நபர்களில் அவங்களுக்கு கண்டினியூட் ட்ரீட்மெண்ட், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. இட் பி a ஷார்ட் கோர்ஸ். ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நிறுத்திடலாம். ஆனால் ஒருத்தருடைய சிவியரிட்டியை பொறுத்து நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் அப்படிங்கிறது மாறும். இதை பற்றின கரெக்டான நாலேஜ் வேணும்னா கரெக்டான நபர்கள் கிட்ட போய் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட். உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுக்கோங்க, உங்களோட சைக்காட்ரிஸ்ட்டை கேட்டுக்கோங்க. 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினா கூட பரவாயில்ல. பட் டோன்ட் டினை தெம் ஃப்ரம் கெட்டிங் ட்ரீட்டட் ஃபார் டிப்ரெஷன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தம்ஸ் அப் கொடுங்க. Have a happy and stress-free pregnancy.